40 நாட்களுக்குள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அற்புதமான ராசி லக்னம் யார் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது தெரியுமா? எப்படி அவ்வளோ பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறாங்க தெரியுமா? சந்தோஷ மனையில் நினைக்க போகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சியினால் ருச்சிக யோகம் நடக்க போகுது. முதல்ல ருச்சிக யோகம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் 4, 7, 10 அமர்ந்து அவர் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் அதுக்கு பேர் ருச்சிக யோகம். இந்த ருச்சிக யோகம் அப்படின்னா என்னென்னா, இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் மிகப்பெரிய யோகம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். நிறைய பேர் புகழ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு சூப்பராக போயிடுவாங்க. 40 நாளில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். அவங்களுக்கு யோகம் அப்படின்றது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும். எந்த ஒரு பிரச்சனையும் முடியணும் அப்படின்னா என்ன? அதுக்கு விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இப்போ வந்துடும். யார் கொடுப்பாங்க? செவ்வாய் கொடுத்துருவார். அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராடினரி அவங்களுக்கு பவர் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடுவாங்க. எப்படிடா முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா வைக்கிறது இந்த செவ்வாய். ஸோ அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ராசி அன்பர்களுக்கு அந்த 4 ராசி லக்ன அன்பர்களுக்கு இப்போ திசா புத்தி மட்டும் சாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறோம் இல்லையா, என்னப்பா பாப்கார்ன் விற்றுட்டு இருந்தாங்க, நகைக்கடை வச்சுட்டாங்க, இவ்வளோ சூப்பராச்சு, என்னப்பா திடீர்னு சொத்து வந்துடுச்சு, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மேலே கேஸ் 40-50 வருஷமாக நடந்துகிட்ருக்குப்பா, 3 தலைமுறையாக போயிட்டுருக்குப்பா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு இது ஜாக்பாட் பீரியட். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இது வேலை செய்ய வச்சுடுங்க, டவுட்டே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் யார் அப்படின்றது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் பேரு புகழ் கீர்த்தி கொண்டு வரக்கூடிய யோகம், நிலநிறுத்த லாங் லைஃபுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய யோகம், பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை பேரும் புகழும் கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் யாருக்கு அப்படின்னா, மேஷ ராசி மேஷ லக்னம், கடக ராசி கடக லக்னம், துலா ராசி துலா லக்னம், மகர ராசி மகர லக்னம். இதோட இப்போ நடக்கிற இந்த செவ்வாயினுடைய உச்ச பெயர்ச்சியில் சிம்மத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், அவரும் நட்பு பெற்ற செவ்வாயோடு அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இவங்களால் இவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் அனைத்து ரூபத்திலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்களை விட்டு இப்போ யாரும் இல்லை. எப்பயுமே சனி பகவான் செவ்வாய் இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு சூப்பராக கொடுப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு தக்க வச்சு கொடுப்பாங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பக்குவமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள், கடகராசி கடக லக்ன அன்பர்கள், துலா ராசி துலா லக்ன அன்பர்கள், மகர ராசி மகர லக்ன அன்பர்கள், சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பார்க்குறதுனால என்ன பலன் அப்படின்னா, அங்கே ஏதாவது மைனஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. எந்த கோயிலுக்கு போனால், எந்த மலர்களால் பூஜை செஞ்சால் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டூல்ஸை நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். எதுவாக இருந்தாலும் நெகட்டிவிட்டின்றதும் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவ் பண்ணுறது அப்படின்றது நம்ம சனாதன தர்மத்தில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதன் வழியில் தசாபுத்தியில் இருக்கக்கூடிய ஏதாவது மைனஸஸ் இருந்தால்
அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜராக பார்த்து கூட நீங்கள் உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி கூட இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தில் செவ்வாய் இவ்வளோ சூப்பராக கொடுக்கறத அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா மறக்க முடியாது இந்த 40 நாளில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டினரி பாசிட்டிவ் அப்லிஃப்ட்மெண்ட். மெயினாக அது எதுவுமே தெரியலன்னா கூட முருகனுடைய வழிபாடு விட்டுறவே விட்டுறாதீங்க. முருகனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள், முருகனுடைய துதிகள் பாடுங்க, முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்கள். அரளி பூக்கள் உங்கள் கை நிறைய எடுத்துக்கோங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம்ன்றது அவருடைய மந்திரம், 9ன்றது அவருடைய நம்பர். ஸோ நீங்கள் ஓம்ன்ற மூல மந்திரத்தை 9 தடவை முருகனை நினச்சி இந்த அரளிப்பூக்கள் சொல்லி அவருடைய பாதத்துக்கு சமர்ப்பிச்சிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக இந்த 40 நாள் பண்ணினாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவார். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் செம்பு அவருடைய உலோகம், வேல் அவருடைய சின்னம். ஸோ செம்பில் ஒரு வேல் பண்ணி உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஹை ப்ரொடெக்டிவ்னஸ் உங்களை கொடுக்கும். அவர் வழி கை காமிச்சு அந்த வேல் அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சீவி எடுத்துட்டு வெற்றி வெற்றி வெற்றின்ற ஒரு பாதையில் அந்த வேல் கூட்டிகிட்டு போயிடும். முருகனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். முருகனுடைய பாடல்களை யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அண்ட் திருஷதி இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், அறுபடை வீடு, மருதமலை, நீங்கள் எங்கே வேணாலும் போனுங்க. சதா உங்கள் மனசில் முருகனுடைய வழிபாடு செய்ய 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 இந்த செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தாங்க. அவர் எல்லா விஷயத்தையும் தகர்த்து எரிஞ்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ இந்த ருச்சிக யோகம்னு இருக்கக்கூடிய ராசி லக்ன அன்பர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும்னு நிஜமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ முருகனுடைய துதிகள் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555